ஒரு அழகான கிராமத்தில் லீலா என்ற ஒரு சிறுமி வசித்து வந்தாள். அவள் மழை நாட்களில் பூக்களுடன் பேசுவது அவளுக்கு மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் ஒரு பூவிலிருந்து ஒரு குரல் கேட்டது. "நீ என்னை பாதுகாத்து பராமரித்தால் நான் உனக்கு ஒரு பரிசு தருவேன்" என்று அது கூறியது. திடீரென்று ஒரு விசித்திரமான மந்திர கைக்கடிகாரம் தோன்றியது. அது அவளுடைய கனவுகளை உயிர்ப்பிக்கும் சக்தி கொண்டது. உடனே லீலா மெதுவாக கைக்கடிகாரத்தை 2 கைகளாலும் பிடித்துக்கொண்டு நதியை நோக்கிச் சென்றாள். அங்கே எதிர்பாராத விதமாக ஒரு விசித்திரமான நரி தோன்றியது. திடுக்கிட்டு லீலா அதில் மோதியது. நரி பேசியது. "அந்த கைக்கடிகாரம் உங்களுடையது. ஆனால் நீங்கள் அதை சுயநலமாக பயன்படுத்தினால் அது அதன் மந்திர சக்தியை இழந்துவிடும்" என்று கூறியது. அந்த நேரத்தில் லீலா தன் தோழி விஜியைக் கண்டாள். அவள் வீட்டிற்கு செல்லும் வழியை கண்டுபிடிக்க முடியாமல் தொலைந்து போனாள். லீலா கைக்கடிகாரத்தை உயர்த்தி, "அவள் பாதுகாப்பாக வீடு திரும்பட்டும்" என்றாள். கைக்கடிகாரம் பிரகாசமான ஒளியுடன் எரிந்தது. அவளுடைய தோழி விஜி வீடு திரும்பும் வழியை கண்டுபிடித்தாள். பிறகு 2 பேரும் மகிழ்ச்சியாக வீடு திரும்பினார்.